பாக்கியராஜ் அவர்கள் சின்ன வீடு படத்தில் ஒரு பெண் தொழில்நுட்ப கலைஞரை பயன்படுத்தினாருங்கிறது இந்த இடத்துல ஒரு தகவலாகவும் அது ஒரு இயக்கத்திற்கான ஒரு தொடக்கமான விஷயமாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திரைத்துறையில பெண்கள் நீக்கமற எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா முன்னணியில அவர்களுக்கான இருக்கைகள், பாராட்டுகள், போற்றுதல்களை, உரிமைகளை கொடுக்கறதுல பெரிய ஒரு தடை இருந்துட்டே இருக்கு, தடுப்பு இருந்துட்டே இருக்கு, தயக்கம் இருந்துட்டே இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா திரைத்துறையில எனக்கு தெரிந்து நடிகைகளாக மட்டும் அல்ல காஸ்டியூமர்ஸா மட்டும் கிடையாது, எல்லா வகையிலையும் அவர்களினுடைய ஆற்றல் போற்றும் வகையில பெரிய அளவுல இருந்துட்டே இருக்கு. அவ்வளவு படைப்பாளிகள், அருமையான படைப்பாளிகள் பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களை எப்பயாவது அழைத்து இந்த மாலை நிகழ்ச்சிகள்ல அவங்கள கலந்து கொள்ள வைப்பது நமக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு பெண் எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக இன்று தமிழ் திரையுலகத்தில் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடிக்க தயாராக இருக்கும் குட்டி ரேவதி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரம் கூப்பிட்டீங்க, எல்லாரும் பேச கேட்டு நான் வருவேன் நினைச்சேன். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்னை கூப்பிட்டு இல்ல, அது எப்படின்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு ஆண்கள் சொன்னோங்கிறதுக்காக. அதாவது எப்படி பேசினாலும் ஆதவன் பதில் சொல்லிட முடியும். ஆதவனால நான் கடுமையாக விவாதித்தேன். ஒவ்வொரு அரங்கிலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இப்படி முழுக்க முழுக்க ஆண்களே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பதிலா அவங்க உடனே வரவழைச்சிருக்காங்க. இங்க அப்படிதான் இது சொல்லணும். முதன்மையான இயக்குனர்கள், முதன்மையான தயாரிப்பாளர்கள், முதன்மையான படைப்பாளிகள் இருக்கும் இந்த மாலை அரங்கத்தில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு பெரிய நோக்கமும் பின்னணியும் இருக்கிறது. அதை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இங்க பாக்கியராஜ் அவர்கள் சின்ன வீடு படத்தில் ஒரு பெண் தொழில்நுட்ப கலைஞரை பயன்படுத்தினாருங்கிறது இந்த இடத்துல ஒரு தகவலாகவும் அது ஒரு இயக்கத்திற்கான ஒரு தொடக்கமான விஷயமாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திரைத்துறையில பெண்கள் நீக்கமற எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா முன்னணியில அவர்களுக்கான இருக்கைகள், பாராட்டுகள், போற்றுதல்களை, உரிமைகளை கொடுக்கறதுல பெரிய ஒரு தடை இருந்துட்டே இருக்கு, தடுப்பு இருந்துட்டே இருக்கு, தயக்கம் இருந்துட்டே இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா திரைத்துறையில எனக்கு தெரிந்து நடிகைகளாக மட்டும் அல்ல காஸ்டியூமர்ஸா மட்டும் கிடையாது, எல்லா வகையிலையும் அவர்களினுடைய ஆற்றல் போற்றும் வகையில பெரிய அளவுல இருந்துட்டே இருக்கு. இத நான் தனியா ஆர்கியூ பண்ணி வெல்லக்கூடிய விஷயம் எல்லாம் இல்லை, எல்லாரும் அறிந்த விஷயம் தான். நான் ஒன்னும் சொல்லி அது நடக்க போறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பிராக்டிஸ்ல வரணும். ஒரு எல்லா இடங்கள்லயும் பெண்கள் முன்னணியில இருக்க வெறும் இந்த மாதிரி மைக் பேச்சா மட்டும் இல்லாம ஆதவன் எல்லா இடங்கள்லயும் முன்னுரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா இதே மேடையில நான் பல நேரம் பார்த்திருக்கேன், இப்படி முழுக்க பல இருக்கைகள்ல எல்லாரும் ஆண்களை அமர்ந்து இருக்க, பெண்களும் வரவே மாட்டாங்க பார்வையாளர்களா. அவ்வளவு படைப்பாளிகள், அருமையான படைப்பாளிகள் பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களை எப்பயாவது அழைத்து இந்த மாலை நிகழ்ச்சிகள்ல அவங்கள கலந்து கொள்ள வைப்பது நமக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விஷயம்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் பெரிய என்ன சொல்றது, சமுதாய மாற்றத்திற்கான ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஏற்கனவே அவர்கள் அப்படி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இவர்கள் பின்னணியில் இருக்கிற பாலா சுவாமிநாதன், கால்ட்வெல் மற்றும் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் இவர்களை எல்லாம் நான் ஆண்டு கணக்கில் அறிவேன். தமிழ் உணர்வாளர்களாக, தமிழ் கொள்கையாளர்களாக, தமிழர் நெறிகளுக்காக அயராது உழைத்து கொண்டே இருப்பவர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலிருந்து அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கும் இவர்களை நான் நன்கு அறிவேன். இந்த வாய்ப்பை, இந்த மேடையை, இந்த அரங்கத்தை நான் தற்பொழுது முடித்திருக்கிற ஒரு படத்தை அறிமுகம் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ள உங்களிடம் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படத்தை இயக்கி இருப்பவர் பாலா சுவாமிநாதன், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவராக இருந்தவர். வஞ்சி, படத்தின் பெயர் வஞ்சி. குண்டலகேசியின் கதையை நான் இந்த 7ஆம் நூற்றாண்டில் அந்த கதையை முன்வைத்து படமாக இயக்கியிருக்கிறேன். இதில் தமிழ் மற்றும் தமிழர் புலம்பெயர் ஆய்வு நிறுவனமும்
தயாரிப்பில் இணைந்திருக்கிறார்கள். சென்னையில் இயங்கும் பி மூவிஸ் ஆர் ஸ்ரீனிவாசனும் இந்த தயாரிப்பில் இயங்கியிருக்கிறார்கள். இந்த படத்தை செய்வதற்கான நோக்கம் என்னவென்றால், இன்று நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆதிக்க சாதி மத பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக நாம் தமிழர் நெறிகளை விழுமியங்களை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுது எனக்கு இந்த கதையை படமாக்கும் யோசனை தோன்றியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி எல்லிஸ் டங்கன் இயக்கிய அந்த படத்திற்கான ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் 75 ஆண்டுகள் ஆயிற்று. அந்த படம் அதற்கான ஒரு அஞ்சலி இந்த படம் என்று சொல்லலாம். பொதுவாக நாம் ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்களை தான் நம் வாழ்விற்கான விழுமியங்களை, மதிப்புகளை சொல்வதற்காக எடுத்துக்கொள்கிறோம். தமிழர்கள் எப்படி 1000 ஆண்டுகளாக தம் நெறிமுறைகளை, விழுமியங்களை நம் வாழ்வில் ஊட்டியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு நான் இந்த படத்தை ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடன் பணியாற்றுகிறேன். ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்காக கருணாமிர்த சாகரம் என்ற 3000 ஆண்டு தமிழ் இசை வரலாற்றை ஆவணப்படுத்தும் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இருந்திருக்கலாம். ஆப்ரஹாம் பண்டிதர் என்ற ஒரு இசை ஆய்வறிஞரினுடைய நூலை, கருணாமிர்த சாகரம் என்ற நூலை முன்வைத்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சித்த மருத்துவராகவும் இருக்கும் பட்சத்தில் தமிழர்களின் நற்கொடை என்று தமிழ் மருத்துவத்தையும் தமிழ் இசையையும் நாம் சொல்ல வேண்டும். ஒரு குறும்பட விழாவை இலக்கிய விழாவாக மாற்றி நம் அனைவரிடையும் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வத்தை தூண்டி குட்டி ரேவதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.